செய்திகள் தொடர்கின்றன. ஆர்மீனியா நாட்டின் மத்திய ஏர்வான் நகரில் நடைபெற்ற புகழ்பெற்ற நீர் திருவிழாவில் மக்கள் ஒருவர் மீது மற்றொருவர் தண்ணீரை ஊற்றி மகிழ்ந்தனர். ஆர்மீனியா நாட்டில் கோடை காலத்தின் போது வெப்பத்திலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள ஒவ்வொரு ஆண்டும் நீர் திருவிழா கொண்டாடப்படுகிறது. இந்த ஆண்டு நடைபெற்ற திருவிழாவில் ஆண்களும் பெண்களும் கலந்து கொண்டு நீரை ஒருவர் மீது ஒருவர் தெளித்து மகிழ்ந்தனர். இந்த வினோதமான விளையாட்டு தங்களின் 100 ஆண்டுகள் கடந்த வரலாற்றை நினைவு கூறும் விதமாக அமைந்துள்ளதாக அந்த நாட்டு மக்கள் தெரிவித்துள்ளனர். இந்த திருவிழா ஆர்மீனியர்களின் பெண் கடவுளான பாகன் என்னும் நீர் தேவதையை நினைவுபடுத்தும் விதமாக கொண்டாடப்படுவதாக கூறப்படுகிறது. லண்டனில் நடைபெறும் ஒலிம்பிக் போட்டியின் துவக்க விழாவில் இந்திய தேசிய கொடியை ஏந்தி செல்லும் வாய்ப்பை குத்துச்சண்டை வீரர் சுஷில்குமார் பெற்றுள்ளார். டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய இந்திய ஒலிம்பிக் கூட்டமைப்பின் செயல் தலைவர் வி.கே. மல்ஹோத்ரா இந்த தகவலை தெரிவித்துள்ளார். முன்னணி குத்துச்சண்டை வீரர் விஜேந்தர் சிங், டென்னிஸ் வீரர்கள் லியாண்டர் பயஸ், துப்பாக்கி சுடும் வீரர் அபினவ் பிந்த்ரா ஆகியோரும் துவக்க விழா அணிவகுப்பில் கலந்து கொள்வார்கள் என்றும் தெரிவித்துள்ளார். ஒலிம்பிக்கில் தனிநபர் பிரிவில் தங்கம் வென்ற முதல் இந்தியரான அபினவ் பிந்த்ரா தான் அணிக்கு தலைமை தாங்குவார் என எதிர்பார்க்கப்பட்டது. அபினவ் பிந்த்ரா, விஜேந்தர் சிங் ஆகியோருக்கு அடுத்த சில நாட்களில் போட்டி இருப்பதாலும், லியாண்டர் பயஸ் ஏற்கனவே 2000 ஆண்டு தேசிய கொடியை ஏந்தி சென்றுள்ளதாலும் தற்போது சுஷில்குமாருக்கு அந்த வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. கடந்த 2008ஆம் ஆண்டு பெய்ஜிங்கில் நடைபெற்ற ஒலிம்பிக் போட்டியில் சுஷில்குமார் வெண்கலப் பதக்கம் வென்றது குறிப்பிடத்தக்கது. லண்டனில் வரும் 27ஆம் தேதி ஒலிம்பிக் போட்டியின் துவக்க விழா நடைபெறுகிறது. இதற்கிடையே ஒலிம்பிக் போட்டிக்கு செல்லும் இந்திய டென்னிஸ் வீராங்கனைகள் குழுவின் மேலாளராக சானியா மிர்சாவின் தாய் நசீமா நியமிக்கப்பட்டது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக அகில இந்திய டென்னிஸ் சங்கத்திடம் இந்திய ஒலிம்பிக் சங்கம் விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. கோவையில் நடைபெற்ற தேசிய அளவிலான காற்பந்தய போட்டியில் பெங்களூருவைச் சேர்ந்த வீரர் வெற்றி பெற்றார். தேசிய அளவிலான காற்பந்தய போட்டிகள் கோவையில் கடந்த 14ஆம் தேதி தொடங்கி 2 நாட்கள் நடைபெற்றன. நேற்று நடைபெற்ற இறுதிப் போட்டியில் கர்நாடகாவைச் சேர்ந்த வீரர் முதலிடத்தை பிடித்து கோப்பையை கைப்பற்றினார். இந்த போட்டிகளில் 1600 சிசி, 1400 சிசி மற்றும் 1150 சிசி என்ற பிரிவுகளில் தனித்தனியே நடைபெற்ற சுற்றுகளில் ஆண் பெண் இருபாலரும் கலந்து கொண்டனர். கோவை மாவட்ட ஸ்போர்ட்ஸ் கிளப், வின்ஸ் கிளப் மற்றும் ஏஓஎம் அமைப்புகள் இணைந்து நடத்திய காற்பந்தயங்கள் நேஷனல் ஆட்டோகிராப் சாம்பியன்ஷிப் விதிமுறைகளின் கீழ் நடத்தப்பட்டன. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 1 மணிக்கு. வணக்கம்.